ஹாய் ஹலோ ஆல், நான் ஷோபலன் அனிசம் வீடியோ போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னா, பூமாவோட டிவியேட் நைட்ரோ 3 தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. இதை ஏன் வாங்கினேன், எதுக்கு வாங்கினேன், இதோட நல்லது கெட்டது, அதாவது அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்ன, இது எவ்வளோ தூரம் ஓடலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். இந்த ஷூ வாங்கின கதையை முதல்ல சொல்கிறேன் நான். இது வந்து ஜெர்மனிலேருந்து வாங்கினது. ஒரு 10,000 ரூபாயில் ப்ரைஸில் கிடச்சிச்சு. இதுதான் அந்த ஷூ, டிவியேட் நைட்ரோ 3. சரியா? இது ஏன் இந்த கலர் வாங்கினேன் அப்படின்னா, இந்த கலர் தான் வந்து அந்த ஆஃபரில் கிடச்சிச்சு. அதனால் இந்த கலரில் வாங்கினேன் நான். மித்த ஷூலாம் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருந்தது. நம்ம ஊரில் ஃபேக்ட்ரி அவுட்லெட்ஸ், பூமாவோட ஃபேக்ட்ரி அவுட்லெட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 10,000 8,500 கூட சில இடத்துல கிடைக்குதுன்றாங்க. கிடச்சிச்சு, நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், மித்த உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம் கிடைக்குதா அப்படின்றத. இந்த காரணம் தான் வந்து ஜெர்மனிலேருந்து வாங்கினதுக்கு உண்டான காரணம். இதை வாங்கி இப்போ வரையும் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு 16 கிலோமீட்டர் ஒன்று, நேற்று ஒரு 5 கிலோமீட்டர் ஒன்று. இது எப்படி இருந்தது, இது என்னென்ன பெனிஃபிட்ஸ் கொடுக்கும், இதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த ஷூவோட அட்வான்டேஜஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது ஒரு கார்பன் பிளேட் ஷூ, PWR பிளேட் உள்ள இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக கார்பன் பிளேட்டை பொறுத்த வரையும் 200லேருந்து 400 கிலோமீட்டர், அதாவது 200 to 400 கிலோமீட்டர் வரையும் தான் ஒரு ஷூவில் ஓட முடியும். இப்போ ஆல்ஃபா ஃப்ளை 3 இருக்குல்ல, நைக்கோட ஆல்ஃபா ஃப்ளை 3, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரேஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே வச்சிருக்கிற மாதிரி இருக்கும். 200 to 400 கிலோமீட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அதோட பொட்டன்ஷியல் யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி ஏசிஸில் நிறையா இருக்குது, மேஜிக் ஸ்பீடாக இருக்கட்டும், நிறையா ஷூஸ், அந்த டோக்கியோ அந்த மாதிரி ஷூஸ்லாம் பிளேட்டட் இருக்கும். அதெல்லாம் குறிப்பிட்ட காலத்துக்கு குறிப்பிட்ட கிலோமீட்டர் மட்டும்தான் ஓட முடியும். ஆனால் இந்த பூமாவோட டிவியேட் நைட்ரோ 3 பொறுத்தவரை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லாங் ரன், ஈஸி ரன், டெம்போ ரன், ஸ்பீட் ரன்ஸ்லாம் இதில் பண்ணலாம் அப்படின்றாங்க. என்னையை பொறுத்த வரையும் என்னோட நாலேஜுக்கு எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸு படி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 10 mm ட்ராப் இருக்கிற ஷூ வந்து ஸ்பீட் ரன்ஸுக்கு வசதியாக இருக்காது. அதாவது ரேஸ் போகிறதுக்கு வசதியாக இருக்காது. ஸ்பீடுக்குமே கொஞ்சம் சிரமம் தான். எனக்கு 10 mm ட்ராப் வந்து என்னோட லிமிட்டை தாண்டி புஷ் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும். ஸோ இந்த ஷூவை வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஈஸி ரன், லாங் ரனுக்கு யூஸ் பண்ணலான்ற மாதிரி தான் எனக்கு ஃபீலாக இருக்குது. இதோட ட்ராப் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி 10 mm ட்ராப் இருக்குது. ஸ்டாக் வந்து 39 இருக்குது, ரியர் ஸ்டாக்கு. ஃப்ரண்ட் வந்து 29 இருக்குது. ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 10 mm ட்ராப் கிடைக்குது. ஸோ 8 mm 6 mm ட்ராப் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பீடாக புஷ் பண்ணுறதுக்கு பிலோ 5 பேஸு 6 பேஸு இந்த மாதிரி இதை கொண்டு வரபோது, 4 பேஸு 3 பேஸ் இந்த மாதிரி இதெல்லாம் கொண்டு வர்றதுக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி தான் போக முடியும். கிரவுண்டோட கான்டாக்ட் டைம் குறையும் நமக்கு, அது மூலிமா ஸ்பீடு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இப்போ EOSல பொறுத்தவரையும் 8 mm ட்ராப் இருக்கிறது. ஸோ அதனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னா, வெர்சடைலாக எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஈஸி ரன் பண்ணலாம், லாங் ரன் பண்ணலாம், டெம்போ பண்ணலாம், ஈவன் ரேஸுக்குமே அதை எடுத்துகிட்டு போட்டு பண்ணுறாங்க. அதை வந்து 4 பேஸில் ஓடுறவங்க, 5 பேஸில் ஓடுறவங்க, 3ல் ஓடுறவங்க கூட அதில் ஓடி இருக்காங்க. சில பேர்த்துக்கு EOSல பொறுத்த வரையும் 7 பேஸில் ஓடுறவங்க, 8 பேஸில் ஓடுறவங்க, 6 பேஸில் ஓடுறவங்களுக்கு கூட அதை நான் சொன்னேன்ற காரணத்துக்கு வாங்கிட்டு நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது எங்களுக்கு அந்தளவுக்கு இதோட பெனிஃபிட்ஸ் எங்களால் புரிஞ்சிக்க முடியல, அவ்வளோவா பெருசாக நீங்கள் சொல்கிற மாதிரி ஹைப் கொடுக்குற மாதிரி ஒரு இது இல்லையே அப்படின்றாங்க. இது அப்படி கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட லிமிட்டை தாண்டி புஷ் பண்ணுறோமோ, இப்போ 5 பேஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு லிமிட்டட் ஹார்ட் ரேட்டில் 160 to 170 ஹார்ட் ரேட்டில் 5 பேஸில் நீங்கள் ஓடுறதுக்கு பழகிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த ஷூவோட பொட்டன்ஷியல் என்னன்றதை நீங்கள் ட்ரூவாக யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதே 4 பேஸ்லாம் ஓடுறீங்க அப்படின்னா அது இன்னும் உங்களை புஷ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் ராக்கர் மாடல்னு சொல்லுவாங்க, இந்த சேரில் உட்காந்து இப்படி ஆடிக்கிட்டே இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஷூவில் வந்து ஒரு மாடல் இருக்கும். அதுதான் ஏரோடைனமிக்ஸ், அந்த ஷூவோட ஏரோடைனமிக்ஸ் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரையும். ஸோ அது வந்து நமக்கு அடுத்தடுத்து காலை தூக்கி போட்டு ஓடுறதுக்கு புஷ் பண்ணும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து நிறையா ஷூவில் இந்த இன்ஜினியரிங் பண்ணியிருப்பாங்க. ஈவன் ஏசிஸில், நைக்கில், அடிடாஸில் எல்லாத்துலேயும் இந்த மாதிரி இது ஒரு இன்ஜினியரிங் இருக்கும். ஸோ அந்த வகையில் EOSL அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஷூ. ஸோ நம்ம ஸ்லோ ஸ்பீடில் இருக்கும்போது அதோட ட்ரூ பொட்டன்ஷியலை கண்டுபிடிக்க முடியாது. இதே மாதிரி நம்ம பூமா டிவியேட் நைட்ரோ 3ல பார்த்தீங்க அப்படின்னா 10 mm ட்ராப் இருக்குது. ராக்கர் மாடல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் போட்டிருக்காங்க அந்த ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்த வரையும். ஸோ இது வந்து நமக்கு வந்து ஈஸி ரன், லாங் ரன்னுக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு என்ன அனுபவம் இருக்குது, எனக்கு ரன்னிங்கில் என்ன நாலேஜ் இருக்கோ அதை தான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதில் உங்களுக்கு கருத்துக்கள் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ EOSலோட கிரிப்பு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வலுவலுன்னு இருக்கும். இப்போ லைட்டாக சின்ன மண்ணில் வச்சாலும் வலிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஃப்ரிக்ஷன் கம்மியாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் இதில் கொஞ்சம் கிரிப்பு ஜாஸ்தியாக இருக்குது, கிரிப் பேட்டர்ன் இருக்குது. ஸோ இதனால் கிரவுண்டுக்கும் நமக்கும் இருக்கிற ஃப்ரிக்ஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா ஸ்பீடு ரெடியூஸ் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்குது. ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா அதோட ஃபோம் குவாலிட்டியும் இதோட ஃபோம் குவாலிட்டியும் டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது. இதில் வந்து ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்குது, அதில் ஸ்டெபிலிட்டி கிடையாது. ஸோ இது வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈஸி ரன், லாங் ரன், டெம்போவுக்கு சம்டைம்ஸ் யூஸ் பண்ணலாம், ஸ்பீட் ரன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாமே தவிர்த்து ரேஸுக்கு இதை போடுறது வந்து என்னோட சஜஷன் படி இது யூஸ் ஆகாது. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதோட லென்த்து, வித்து, அந்த ஷூவை எப்படி சைஸ் பார்த்து வாங்குறது அப்படின்றத பார்ப்போம். இதோட ஷூ சைஸ், என்னோட ஷூ சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 27.5 சென்டிமீட்டர், வித்து வந்து 11 இருக்குது. எனக்கு வந்து இந்த வித் 11ன்றது ரொம்ப டைட்டாக இருக்குது. எதனால அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து நேரோ ஃபுட் உள்ளவங்களுக்கு இது சரியாக இருக்கும். இது ஒயிட் ஃபுட் உள்ளவங்களுக்கு, இந்த கால் வந்து முன்னங்கால் வந்து அகலமாக இருக்கிறவங்களுக்கு இது செட் ஆகாது. இப்போ வந்து எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒயிட் ஃபுட் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. என்னோட கால்
பெரிய ஒய்டு கிடையாது, ரொம்ப சின்ன காலும் கிடையாது. ஓரளவுக்கு என்னோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட காலோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 27.5 சென்டிமீட்டர் இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு 5 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா போடுறேன். கொஞ்ச நாள் ஓட ஓட காலோட தன்மை கொஞ்சம் பெருசான மாதிரி ஃபீலாக இருக்குது. ஸோ அதனால் 28 சென்டிமீட்டர் போடுற அளவுக்கு எனக்கு அது போட்டேன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. இருந்தாலும் 27 சென்டிமீட்டர் தான் நான் வாங்கினேன் நான். இப்போ இதில் இருக்க சைஸ் சார்ட் பார்த்தோம், பூமாவோட சைஸ் சார்ட் பார்த்தோம் அப்படின்னா 27.5 சென்டிமீட்டருக்கு, யூகே 8.5க்கு, ஒய்டுக்கு வித்துக்கு 11 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 28 சென்டிமீட்டருக்கு வித்தும் 11 கொடுத்துருக்காங்க. இப்போ நான் 28 சென்டிமீட்டர் வாங்கினாலும் 11 தான் கிடைக்குது வித்து, 27.5 வாங்கினாலும் 11 தான் கிடைக்குது. 27.5 வாங்கியுமே எனக்கு முன்னாடி டோ பாக்ஸில் ஒரு அரை சென்டிமீட்டர்லேருந்து 1 சென்டிமீட்டர் வரையும் கேப் இருக்குது. இப்போ நான் வித்து அதிகமாக வாங்கணும்னு சொல்லிட்டு 28.5 சென்டிமீட்டர் வாங்குறேன் அப்படின்ற பட்சத்தில் எனக்கு வித்து செட் ஆயிரும். ஆனால் முன்னாடி இருக்கிற டோ பாக்ஸில் இருக்கிற லென்த்து 1.5 சென்டிமீட்டர்லேருந்து 2 சென்டிமீட்டர் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி 1.5 சென்டிமீட்டர் நீட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அது ஓடும்போது ஒரு மாதிரி மடங்குற மாதிரி ஃபீலாக இருக்கும். நான் ஏற்கனவே அந்த மாதிரி ஒரு ஷூ யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால கம்ஃபர்டபுள் இருக்காது. முன்னாடி வந்து அந்த சிசில் எஃபெக்ட்ன்றது நடக்கிற மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்கும், என்ன தான் டைட்டாக லேஸ் கட்டினாலும். ஸோ இதுதான் எனக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையாக இதில் பார்க்குறேன் நான். நேரோ ஃபுட் உள்ளவங்களுக்கு இது ஓகேவாக இருக்குது. ஒயிட் ஃபுட் உள்ளவங்களுக்கு என்னைய மாதிரி கால் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ இதுக்கப்புறம் இதில் என்னென்ன கிளைம் சொல்கிறாங்க அப்படின்னா, ஹை ஆர்ச் உள்ளவங்களுக்கு, ஃப்ளாட் ஃபுட் உள்ளவங்களுக்கு இந்த ஷூ வந்து சப்போர்ட்டடாக இருக்கும் அப்படின்றாங்க. இது மோஸ்ட்லி வந்து ஸ்டெபிலிட்டி ஷூவாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ஈவன் வந்து மட் சர்ஃபேஸில் வந்து நல்லா ஸ்பீட் ரன்ஸ் பண்ணுறீங்க, அதாவது இன்டர்வல்ஸ் சொல்கிறேன் நான், அது போக ஈஸி ரன் லாங் ரன் பண்ணுறீங்க, ஏதாச்சும் ஒரு அன்இவன் சர்ஃபேஸில் பண்ணுறீங்க அப்படின்னா அது வரையும் ஓகே. நீங்கள் இதை போய் டெம்போவாக ரேஸை மிமிக் பண்ணுற மாதிரி ஒரு ரன் பண்ணுறீங்க, இல்லை வந்து ஒரு ரேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இதோட ப்ரீத்தபிலிட்டின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த அடிடாஸோட அளவுக்கு கிடையாது, நார்மலாக தான் இருக்குது. ரொம்ப சூப்பரான ப்ரீத்தபிலிட்டி கிடையாது. இதுக்கு அடுத்த மாடல் DV8 எலைட் DV8 இருக்குல்ல, எலைட் DV8 நைட்ரோ இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி பார்ப்போம். அதுக்கடுத்து ஃபாஸ்ட் RBன்றது இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அந்த ஷூ எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஒரு என்ட்ரி லெவல் செக்மெண்ட்டில் இப்போ லாங் டிஸ்டன்ஸ் ரன்னராக இருக்கீங்கன்ற பட்சத்தில் ஒரு என்ட்ரி லெவல் செக்மெண்ட்டில் பூமாவில் பார்க்குறீங்க, டெய்லி வந்து ஒரு 10 கிலோமீட்டராச்சும் மினிமம் ஓடுவீங்க, ஒரு வாரத்துக்கு 50லேருந்து 80 கிலோமீட்டர் ஓட போகிறீங்கன்ற பட்சத்தில் ஒரு என்ட்ரி லெவல் ஷூவில் இப்போ அடிடாஸில் பார்த்தீங்கன்னா EVOSலாம் இருக்கட்டும், பூமாவில் DV8 நைட்ரோ 3 இருக்கட்டும், ஏசிஸில் நோவா பிளாஸ்ட்டு, ஜெல் சீரீஸில் குமுலஸு, இந்த மாதிரி இதெல்லாம் 10,000 ரூபாய்க்கு குறைஞ்சி இருக்காது நமக்கு. ஸோ இந்த மாதிரி 10,000 ரூபாய் ஷூ யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் சொல்கிறேன் அப்படின்னா, லாங் டிஸ்டன்ஸை விரும்பி டெய்லி ஒரு 10 கிலோமீட்டர் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுற ஆளுக்கு. நார்மலாக நீங்கள் வந்து வாக்கிங் போகிறீங்க, ஒரு வாரத்துக்கு 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் ஓடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த ஷூவை நீங்கள் பார்த்து வாங்குறதும் யூஸ் கிடையாது உங்களுக்கு. ஜஸ்ட் ஒரு 5,000க்குள்ளே ஒரு நல்ல ஷூ வாங்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன தான் ஷூவில் நாலேஜ் இருந்தாலும் சின்ன சின்ன மிஸ்டேக் ஆகுது நாங்கள் ஷூ வாங்குறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து நிறைய பேர் ஷூ சஜஷன் கேட்குறீங்க, எனக்கு எந்த ஷூ வேணும் அப்படின்னு. இப்போ என்ன மாதிரி ஸ்பீடில் ஓட போகிறீங்க, என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறீங்க, ஸோ அதுக்கு என்ன ஷூ தேவைப்படும். இப்போ நான் ஈஸி ரன் பண்ண போகிறேன் ப்ரோ, இது எனக்கு என்ன ஷூ தேவைப்படுது அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு ஒரு பதில் கொடுக்கலாம். எனக்கு என்ன ஷூ செட் ஆகும் அப்படின்றத நீங்கள் வந்து எப்படின்னா உங்களுக்கு தேவையான கல்யாணத்துக்கு உண்டான பொண்ணு அது நீங்கள் தான் பண்ணிக்கிற முடியும், உங்களுக்கு கேரக்டருக்கு செட் ஆகிற மாதிரி. ஏன்னா ஒரு ஆளோட கால் அகலம் நீளம் பாதத்தோட இது, ஒரு கால் பெருசாக இருக்கும், ஒரு காலோட விரல் சின்னதாக இருக்கும். ஸோ உங்களுக்குன்னு ஒரு ஷூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு குறைஞ்சபட்சம் செலவு பண்ணி உங்கள் அனுபவத்தை கற்றுக்கிட்டு தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். டேரெக்டாக ஒரு ஆள் சொல்கிறத வச்சு வாங்கி அப்புறம் அது வந்து செட் ஆகலை அப்படின்னா 2 பேர்த்துக்கு மனஸ்தாபம் தான். ஸோ ஒரு ஷூ வந்து எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம், ஈஸி ரன் பண்ண போகிறோமா, ஸ்பீட் ரன் பண்ண போகிறோமா, ரேஸ் போக போகிறோமான்றதை பொறுத்து அந்த ஷூவை செலக்ட் பண்ணி வாங்குறது தான் பெஸ்ட்டு. ஸோ இப்போ உங்களுக்கு ஷூ எந்த மாதிரி இருக்குது சைஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் டெக்கத்லான் போனீங்க அப்படின்னா சைஸுக்குன்னு ஒரு இது வச்சுருப்பாங்க, டூல் வச்சுருப்பாங்க சைஸ் கண்டுபிடிக்கிறதுக்குன்னு, அதில் கண்டுபிடிச்சிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் வந்து 2000 to 3000 கிலோமீட்டர்லாம் நீங்கள் ஓடினதுக்கப்புறம் உங்களோட சைஸு இன்னும் எக்ஸ்ட்ரா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பிகினராகவே ஒரு அத்லெட்டாக இருக்கீங்க, முன்ன காலத்துலேருந்தே ஒரு 10வது படிக்கும் போதுலேருந்து நான் லாங் டிஸ்டன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ற பட்சத்தில் ஏற்கனவே உங்கள் கால் வந்து அதுக்கேற்ற மாதிரி தன்மையாக மாறி இருக்கும், உங்களுக்கு அந்த வளர்ச்சி தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் எங்களுக்கு இப்போ என்னையை பொறுத்த வரையும் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இப்போ தானே 30 வயசுக்கு அப்புறம் தானே ஓட ஆரம்பித்தோம், இப்போ தான் ஒரு 4000 கிலோமீட்டருக்கு மேலே நாங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால எங்களுக்கு இப்போ அந்த ஒரு தன்மை இப்போ தான் காலோட அகலம் நீளம் வளர்கிற தன்மை எங்களுக்கு தெரியுது, ஒரு 0.5 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா ஆகிறது தெரியுது. அந்த மாதிரி ஒரு நாலேஜும் ஒரு காலகட்டத்தில் மைலேஜ் கவர் பண்ணும்போது அந்த ஷூவோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன, அது எதுக்கு வாங்கணும் அப்படின்றது புரியும். அனுபவத்தில் கற்றுக்கிற விஷயத்த ஒரு ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிற முடியாது, இது ஒருத்தவங்களோட பர்சனல் விஷயம், சரியா? பர்சனலாக கற்றுக்கிறது ஒருத்தாள்கிட்ட ஒப்பீனியன் கேட்கலாம். இப்போ வந்து நான் ஸ்பீட் ரன் பண்ண போகிறேன், ஈஸி ரன் பண்ண போகிறேன், என்ன ஷூ வாங்கலாம் அப்படின்றது. இதுதான் இந்த பூமாவோட DV8 நைட்ரோ 3யோட ரிவ்யூ. அதுபோக நான் அமேசான் அசோசியேட்ஸுன்றதில் இப்போ தான் நான் ரொம்ப கிரீதர் ப்ரோ ஒருத்தர் சொன்னார், அந்த ஷூவை வந்து இந்த நீங்கள் சொல்கிற ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து அதில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலிமா காசு வரும் அப்படின்னு. ஸோ அந்த வகையில் நான் ரொம்ப நாளாக போராடி நேற்று தான் அதை இது பண்ணி வச்சேன். பூமாவோட அமேசானில் வாங்குகிற லிங்க்கை கீழே கொடுக்குறேன்,
யாராச்சும் நீங்கள் உங்களுக்கு அமேசானில் இஎம்ஐ போட்டோ இல்லை டேரெக்டாக பணம் கட்டி வாங்குற மாதிரி இருந்ததுன்னா இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி வாங்குனீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் கோரஸ் பேஸ்3யோட ரிவ்யூ திருப்பி போடுறேன் நான். ஏன்னா அந்த லிங்க்கையும் வைக்கணும் நான். நம்மளை பார்த்து நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. EOSL முக்கியமாக குறிப்பாக நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. அதுக்கு திருப்பி நான் ஒரு ரிவ்யூ போடுறேன். மித்த ப்ராடக்ட்ஸ் உண்டான ரிவ்யூ நான் போடுறேன் நான். இதெல்லாம் என்னோடய வாழ்க்கைக்கும் சரி, கிரவுண்டு டெவலப் பண்ணுறதுக்கும் உங்கள் சைட்லேருந்து எனக்கு கிடைக்கிற உதவியாக நான் நினச்சிக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பூமா DV8 Nitro 3 இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் ஓடிட்டு உங்களுக்கு நான் இந்த அனுபவத்தை சொல்கிறேன். ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ சொல்கிறேன். ஓகே, பாய்.